1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம், வெந்தயம் இவ்வளவும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். தக்காளி 150 தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பூண்டு தோலையிலே இடிச்சுக்க போகிறோம். உரலை போட்டு இடிச்சுக்கலாம். காய்கறி என்னென்னு பார்க்கலாம். பூசணிக்காய், மஞ்சள் பூசணி, இது வெள்ளரிக்காய், விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாதாரண பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். இந்த மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய், சாம்பாருக்கு போகிற மிளகாய். கேரட் 1 கேரட்டு, புடலங்காய் 150 புடலங்காய், வழுதுலங்கான்னு சொல்கிறேன். நீல கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது 1 கத்திரிக்காய், ஒரு குண்டு கத்திரிக்காய், ப்ளூ கலர் கத்திரிக்காய் 1 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு, காயம், பருப்பு வேக வைக்கணும் போட்டு